சண்டேனாலே நமக்கு நான்வெஜ் தான் ஞாபகம் வருது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பிரியாணி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்கள் பாப்பாவுக்கு பிரியாணி தான் ஞாபகம் வரும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எப்படி தான் நான்வெஜ் சாப்பிடாம இருக்காங்கன்னே தெரில. கொஞ்சம் திங்ஸ் வாங்குறதுக்காக நான் வந்து மணி மார்க்கெட் போயிருந்தேன். சண்டேனாலும் இங்கே காலைல 10 மணிக்கெலாம் கருவேப்பிலை காலியாகிடுது. என்ன தான் யார் தான் வாங்குறாங்க கருவேப்பிலைன்னு தெரில. இந்த பிரியாணி இண்டியா கேட் பாஸ்மதி அந்த ரைஸ் வாங்கியிருந்தேன். நான் பாருங்கள் ஒரு அறிவாளி வெங்காயத்தை போட்டு மேலே ப்ரெட்டை வைக்காமல் ப்ரெட்டை கீழே போட்டுட்டு அது மேலே இவ்வளோ திங்ஸை வச்சா ப்ரெட்டாகவே இல்லை, அந்த ஷேப்பே மாறி போச்சு. அதை எடுத்து எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டேன். பாப்பாவுக்கு பிடிச்ச பிரியாணி ரைஸ் தான் வாங்கிட்டு வந்துருந்தேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1/2 kg தான் பிரியாணி எடுத்தோம், சிக்கன் எடுத்தோம். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஓட்ஸு, அப்புறம் வந்துட்டு பைனாப்பிள் இருந்துச்சு, அப்புறம் ஆப்பிள் அதோட சாப்பிட்டுட்டு சிக்கன் வந்துட்டு 1/2 kg தான் எடுத்திருந்தேன். அதை பிரியாணி மாதிரி பண்ணியாச்சு, பாப்பாவுக்கு பிடிக்கிற மாதிரி. தம்பிக்கு வந்து அதில் கொஞ்சம் மூளை எடுத்து லெமன் பெப்பர் சிக்கன் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு சண்டே இப்படி தாங்க போச்சு எங்கள் வீட்டில். உங்கள் வீட்டில் என்ன குழம்பு பண்ணிங்க அப்படின்றத கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். அது என்னன்னு தெரியல, பாஸ்மதி ரைஸில் பண்ணால் தான் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. சாதா அரிசியில் பண்ணோன்னீங்களா நல்லா இல்லை, பொன்னி அரிசியில். ஆனால் பாஸ்மதி ரைஸ் என்னுடைய லெமன் பெப்பர் சிக்கன் கொஞ்சம் ரொம்ப ஃப்ரை ஆயிடுச்சு. சிக்கன் கிரேவி பண்ணிவிட்டு சாதம் உடைச்சாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க எல்லோரும். பிரியாணி வந்து ஆனால் இப்போ வர வர கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க பசங்க சாப்பிட்டுட்டு. ஆனால் மட்டன் பிரியாணி நான் இதுவரையும் பண்ணதில்லை, நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலான்ட்ருக்கேன். இது ஃபுல்லாக சிக்கன் பிரியாணி தான் பண்ணியிருந்தோம். ஒயிட் ரைஸ், அப்புறம் வந்துட்டு கிரேவி வச்சாச்சு, அப்புறம் ரைத்தா.